ஓசியா அதிகாரம் 1 வசனம் 7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரலினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார். இந்த நாளில் இயேசுப்பா உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது, உங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. கர்த்தரே அவர்களை ரட்சிக்க போகிறாங்க. அவருக்கு உதவி தேவையில்லை, அவர் பெரியவர். ஆமாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன், அவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்காமல் இருக்கிறதுனால சூழ்நிலைகள் தான் இதுக்கு காரணம், அந்த மனிதர்கள் தான் இதுக்கு காரணம், இல்லை கடவுளால் இதை மாற்ற முடியாதா, இந்த சூழ்நிலை எப்படி மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்ற இயேசுவால் முடியும். இது உண்மை. அப்போ ஏன் அது நடக்கலை அப்படின்னா, அதுக்கான நேரம் இன்னும் வரலை. ஏசப்பா செய்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிமையாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்கலை அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. இதுக்கான வேலை இன்னும் வரலை. இதுக்கான வேலை வரும்போது என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் அப்பா எனக்காக செய்வாங்க அப்படிங்கிற உறுதி நம்மளுக்குள்ள இந்த நேரம் வரட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இரக்கம் செய்ய போகிறாங்க. நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். யாருமே நான் பர்ஃபெக்ட்டு, நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம செய்த ஒவ்வொரு தவறுகளையும் அப்பாவுடைய இரத்தம் இப்பொழுது கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இரக்கம் இந்த நேரத்தில் கடந்து வருகிறது. கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வருகிறது, மீட்பு வருகிறது, நன்மை வருகிறது, சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, ஆனந்த களிப்பு வருகிறது. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்காதீங்க. இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் அவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கெட்டு போனாலும் அவள் பண்ணுற தவறுனால தான் அவள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசுகிறது, அவங்க சொல்கிறது எதுக்கும் உங்கள் காதுகள் கேட்க வேண்டாம். அந்த காதுகளை அப்படியே அடைத்துருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாகவே எடுக்காதீங்க. நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை குறை தான் சொல்லும். அதுக்காக எப்படியும் வாழலாமா? இல்லை. ஏசப்பாவுக்கு முன்பாக பரிசுத்தமாக அப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்பாவுக்கு பிரிய இல்லாத எண்ணங்கள் வேணாம், அப்பாவுக்கு பிரிய இல்லாத பேச்சு வேணாம், அப்பாவுக்கு பிரிய இல்லாத செயல்கள் வேணாம், அப்பா பிரியப்படாத எதையும் நம்ம செய்யக்கூடாது. உங்கள் சித்தம் என்னப்பா, என்ன நடந்தாலும் ஏசப்பா உங்கள் சித்தம் இதில் நிறைவேறட்டும், உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜெபம் எப்பவும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது ஒன்று. தேவ சித்தம்தான் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது, தேவ சித்தம்தான் என் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, தேவ சித்தம்தான் இனிமேலும் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளே வரட்டும். வீணானவைகளுக்கு உங்கள் காதுகள் அடைக்கப்படட்டும்.
வீணான யோசனைகள், தேவையில்லாத கவலைகள், உலக பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்களை விட்டு மாறட்டும். எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் உங்களுக்குள்ள வரட்டும். ஏசப்பா சமாதானத்தின் தேவன், அவர் ஆசிர்வதிக்கிற தேவன். அதனால உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா சந்திப்பாங்க. கடன்கள் மாறும், சமாதான குறைவுகள் மாறும். தேவ சமாதானத்தை உங்கள் குடும்பங்களில், உங்கள் இருதயத்தில் கர்த்தர் வைப்பாங்க. கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு இரக்கம் கடந்து வருகிறது. யாருனாலையும் உங்கள் வாழ்க்கை மாறாது. எந்த ஃபோன் கால்ஸ், எவ்வளோ பெரிய மனிதர்கள் இல்லைங்க, கர்த்தராலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆமாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறாங்க. இப்படியும் நடக்குமா அப்படின்னு அநேகர் ஆச்சரியப்படுற மாதிரியான காரியங்களை உங்கள் தகப்பனாகிய இயேசு பிள்ளையாகிய உங்களுக்கு செய்வாங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில், அந்த சூழ்நிலையில், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் இன்றைக்கே வருகிறது. ஒருவேளை உங்கள் கண்கள் சிலவைகளை இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு யுத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்தாங்க. சீக்கிரத்தில் உங்கள் சொந்த கண்கள் அவைகளை பார்க்க போகிறது. ஆமேன். Have a blessed day. God bless you.